ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரன் அருளை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி புதன் பகவானின் ஆட்சி வீடு, ஞான வீடு. மிதுன ராசி நேயர்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஒரு யோசனையாக இருப்பாங்க, முன் யோசனையாக இருப்பாங்க, முன் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பாங்க. அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஞான ரீதியாக யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா ஞான வீடு, புதனோட ஞான வீடு. ஓகே, உங்கள் ராசிநாதன் புதன் இப்போ எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு 14/6/2024 வரைக்கும். அவர் வக்கரம் அடைஞ்சிட்டார். வக்கரம் சூரியனால் வக்கரம் அடைகிறாரு. சூரியனுக்கு முன்பின் அவர் 10 டிகிரிக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது வக்கரம் அடைவார். ஓகே, இப்போ வக்கரம் அடைஞ்சு அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? உங்கள் ராசிக்கு 1-4 கூடையவன் அவர் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணக்கு வழக்கில் கவனமாக இருங்க. மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிப்பு செய்யப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. அதுபோக உத்தியோகத்துக்கு போகிறவங்க, அக்கௌண்ட்ஸ், அப்புறம் டைப் ரைட்டிங், சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இப்படி டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கதை கட்டுரை எழுதுகிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் அஸ்தமனம் ஆகிருக்கிறாரு. புதன் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு 3 to 4 தடவை அஸ்தமனம் அடைவார். சூரியனால் அஸ்தமனம் அடைவார். அஸ்தமனம் அடையும் போது சில பிரச்சனைகள் இருக்கும். சரியாக ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும், ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாமல் இருக்கும். ஏன்னா புதன் ஒரு அறிவுபூர்வமான கிரகம், புத்திசாலித்தான கிரகம். முடிவு எடுக்கிறதுல சில மாற்றங்கள் இருக்கும். அதுபோல் 4 கூடையவன், தாயாரோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்துலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் பழுது ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி சில இது இருக்கும். நண்பர் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகே, இது சின்ன சின்ன விஷயந்தான், பெருசாக பாதிப்பு ஒன்றும் இருக்காது. ஏன்னா புதன் ராசிநாதனாக இருக்கிறதுனால ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு. அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர வீட்டில், ஆட்சி பெற்ற சுக்கிர வீட்டில் இருக்கிறது நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? இந்த வீடியோ பதிவில் நான் புதனை பற்றி தான் பேச போகிறேன். உங்கள் ராசிநாதனை பற்றி பேச போகிறேன். புதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் என்ன பலன்கள்னு சொல்ல போகிறேன். இதை கொஞ்சம் ஒரு முக்கியமான வீடியோ, வாழ்நாள் முழுக்க இந்த வீடியோவை நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணலாம். புதன் ஒரு முக்கியமான கிரகம். மனிதனுக்கு புத்திக்கு புதன் தான். ஒரு குழந்தை பிறந்தவனே பேசுகிறதுனா அதுக்கு புதனுடைய காரகத்துவம் இருக்கணும். ஏன்னா பேச்சுக்கு புதன் தான். அப்பேற்பட்ட புதன் உங்கள் ராசிநாதன். புதன் திசை உங்களுக்கு நடக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு வயதில் புதன் திசை நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த வயசில் சார் நடக்கும் அப்படி பார்த்தோம்னா, செவ்வாய் திசை ஒரு 3 வருஷம் இருக்கும். அதுக்கடுத்து ராகு திசை ஒரு 18 வருஷம், 21. குரு திசை ஒரு 16, 37. அதுக்கடுத்து சனி திசை ஒரு 19, 37, 19, 56. 56 வயசுக்கு மேலே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும். இவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். ஏன்னா அவங்க குரு திசையில் தான் பிறந்திருப்பாங்க. குரு திசையில் ஒரு 10 வருஷம் இருக்குன்னா அதுக்கடுத்து சனி திசை 19, 19, 10, 29, 30 வயசுக்கிட்டே வந்துடும். சரியா? 30 வயசுலேருந்து ஒரு 45 வயசுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவில் நல்லா பார்த்தோம்னா, திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் ஒரு மிடில் ஆஃப் த ஏஜில் இருக்கும் புதன் திசை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு ஒரு 55 வயசுக்கு மேலே தான் வரும். ஏஜ் ஆன பின்னாடி தான் வரும். ஓகே, வாட்டர் மேபி உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு என்ன பங்களிப்பு கொடுக்குறாரு, அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்ச அளவு சொல்கிறேன். டைம் லென்த் அதிகமாகிடுச்சுன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன், பகுதி 2ன்னு போடுறேன். அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப பேசணும்னா நிறைய நேரில் சொல்கிறாங்க, வீடியோ லென்த் அதிகமாக இருக்குது சார், கொஞ்சம் ஷார்ட்டாக போடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா வீடியோ லென்த்தை பார்த்துட்டு சில பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அவசர காலமாக இருக்குது, அவசர யுகமாக இருக்குது. யாருக்குமே கொஞ்சம் நின்று ஏதாச்சும் கேட்குறதுக்கு பொறுமை இல்லை, அந்தளவுக்கு கமிட்மெண்ட்டும் இருக்குது. அதுதான் உண்மை, நிதர்சனம். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கருத்துக்களை மாற்றிக்கணும். நான் பொது ஜோதிடத்துலேருந்து மிதுன ராசிக்கு நிறைய போட்டிருக்கிறேன். பொது ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்தது மிதுன ராசி தான். நான் ஆரம்பத்தில் போட்ட வீடியோவில் நிறைய வியூஸ் பண்ணது மிதுன ராசி தான். அந்த பெருமை என்றைக்குமே மிதுன ராசிக்கு உண்டு. சரியா? அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்போயுமே பொது ஜோதிடம் ஒரு உற்ற தோழனாக, ஒரு கைவிளக்காகவே இருக்கும். சரியா? உங்களுக்கு எப்போயுமே ஒரு கைடாகவே நாங்கள் இருப்போம். சாதக பாதங்களை சொல்லுவேன், அப்பப்போ வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை செக் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாஜா செக் பண்ணுறேன், எங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குவோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். எல்லா ராசி நேயர்களும் அணுகுறாங்க. அந்த வசதி எப்போயுமே மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். சரி, இப்போ நட்சத்திரநாதர்களை பற்றி ஒரு வரி சொல்லிவிட்டு நம்ம புதன் பகவான்கிட்ட போவோம். நட்சத்திரநாதன் மிருகசீரிஷம், செவ்வாய் நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நல்ல இயல்பாக இருக்கிறீங்க, சூட்டிக்காக இருக்கிறீங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க.
அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரநாதன் இப்போ இயல்பு நிலையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் பாவகரம் இருக்கலாம். செவ்வாயிலேருந்து வெளியே வந்துட்டார். செவ்வாய் அப்படிலேருந்து வெளியே வந்துட்டனால இயல்பாக இருக்கிறீங்க, தொழில் பண்ணுறீங்க, தொழிலில் ஒரு அக்கறையோடு இருக்கிறீங்க, தொழில் சிந்தனையாக இருக்கிறீங்க, ஒரு நல்ல விதமாக போயிட்டுருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கிறாரு யார்? ராகு பகவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 4 சாரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். வீடு கொடுத்த குரு பகவானும் இயல்பு நிலைக்கு வந்துட்டார். நான் அதை வீடியோ போடலை உங்களுக்கு மிதுன ராசிக்கு. ஏன்னா குரு வந்து 2ஆம் தேதியே இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார், உதயம் ஆகிட்டார். அஸ்தமனத்திலேருந்து உதயம் ஆகிட்டார். நல்ல விசேஷம்தான். 12ஆம் இடத்துல அவர் உதயமானாலுமே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல விசேஷம்தான். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால தேக ஆரோக்கிய பிரச்சனைலாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்க. உடம்புல ஒரு ரெஃப்ரெஷ் தெரியும். ஓகே. அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரம் குரு பகவான் நட்சத்திரம் நல்லா இருக்குது. குரு பகவான் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பினால புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே நட்சத்திரநாதர் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஓகே நேர்களே, இப்போ புதனுக்கு வந்துடுவோம். புதன் வந்து ஒரு முக்கியமான கிரகம். வைசியன். புதனாலே வைசியன், பெருமாளுடைய அம்சம், நாராயணமூர்த்தி. புதன் வந்து பெருமாளோட அம்சம்தான். ஆனால் சிவபெருமானால் தான் உருவாக்கப்பட்டவர். புதன் வந்து சந்திரனுக்கு அன்னவிசியில் பிறந்தவர். சந்திரனுக்கும் குரு மனைவி தாராவுக்கும் வந்து அன்னவிசியில் பிறந்தவர். தேவகுரு பிரகஸ்பதி மனைவி தாரா வந்து சந்திரனை காதலிச்சது, குழந்தைய பெற்றுக்கிருச்சு ஒரு அன்னவிசியில். அதில் பிறந்தவர் தான் புதன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. பொதுவாகவே நம்ம கிரகங்கள் எடுத்துட்டாலே எல்லா கிரகங்களுமே வந்து சில கதைக்கு உட்பட்டு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஒரு இந்து மதத்தில் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு கடவுளை கொடுத்து அதுக்கு ஒரு கதை ஸ்டோரியை கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போதி ஜோதிடத்தில் எப்போயுமே நான் வந்து ஜோதிடத்தை வந்து அறிவியல் பூர்வமாகவும் கணிதபூர்வமாக தான் அணுகுவேன். ஜோதிடம் மாதிரி சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான். அது மிதுன ராசிக்கு வந்து நான் வந்து அறிவியலையும் மதத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ரெண்டிலுமே கெட்டிக்காரனாக இருப்பீங்க. மிதுன ராசியில் பிறந்தாலே ஒன்று சயின்ஸு இல்லைன்னா மேக்ஸில் கெட்டிக்கார புள்ளியாக இருப்பீங்க. அதனால் போதி ஜோதிடத்தில் எப்போயுமே நான் வந்து கொஞ்சம் வந்து அறிவியல் ரீதியாக தான் அணுகுவேன். ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக தான் அணுகிறது. அந்த புராண கதைகளாக ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரம் அதை நான் சேர்த்துக்கிருவேன். புராணங்கிறது எதுக்கு வந்தது? கிரகங்களுக்கு வந்து புராண கதைகளை ஏன் இன்வால்வ் பண்ணாங்கன்னா, தெய்வத்தோடு ஏன் கோர்த்து விட்டாங்கன்னா, அப்போ தான் நம்ம வந்து இயல்பாக இருப்போம், ஒரு பக்தியோடு இருப்போம், ஒரு மரியாதையோடு இருப்போம், ஒரு மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் இருப்போம். புதன் வந்து பெருமாளோட அம்சம். அப்படின்னா தான் நம்ம வந்து மனசுத்தியாக இருப்போம், பெருமாளுகளுக்கு போவோம், இறை சுத்தியாக இருப்போம், சுத்தபத்தமாக இருப்போம், ஒரு கரெக்டாக இருப்போம். அதுக்காக தான் வந்து கிரகங்களை வந்து தெய்வத்தோடு இணைச்சிருக்கிறாங்க. ரைட் நேர்களே, அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சது, பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கிறாங்க, யுகமாக செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம். என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து நாள்பட நடந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எப்படி நம்ம தாய் தான் பண்ண நம்ம நம்புகிறோமோ அது மாதிரி தான் சில விஷயங்கள் நம்பி தான் ஆகணும். சரியா? இந்த பிரபஞ்சம் வந்து இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த பூமி வந்து 100% தண்ணி இருக்குது, 25% தான் நிலம் இருக்குது. இந்த 75% தண்ணியும் ஒரு மனசாக சேர்ந்துச்சுன்னா இந்த தரையை அழிச்சிரும், இந்த பூமியே இருக்காது, அமெரிக்காவும் இருக்காது, ஆண்டிப்பட்டியும் இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு சுற்றி கடல் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்? எல்லாமே வந்து பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குது. அதுதான் நிதர்சனம். இதுக்கு உட்பட்டு தான் மனிதன் வாழ்கிறான். அந்த மனிதன் எப்படி வேணாலும் இருக்கலாம். நாட்டுக்கு பெரிய லெவலாக கூட இருக்கலாம், நாட்டுக்கு 1ஆம் நம்பராக கூட இருக்கலாம், 4ஆம் நம்பராக கூட இருக்கலாம், 7ஆம் நம்பராக கூட இருக்கலாம். ஹூவர் மேபி யாராக இருந்தாலும் சரி, அரசன் முதன் ஆண்டி வரை இந்த பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும். இந்த நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நியதின்னு ஒன்று இருக்குது. அந்த நியதியை தான் வந்து நம்ம இயற்கை, இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அந்தந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி பிரித்து பார்த்துக்குறோம். ஓகே நேர்களே, புதன் அப்படி பார்க்கும்போது வைசியன், நாராயணமூர்த்தி, விஷ்ணுவோட அம்சம், கணக்கன், தூதன், தேர்ப்பாகன், இப்படி நிறைய பேர் இருக்குது அவருக்கு. அறிவன். சரியா? அதனால் புதன் வந்து அறிவு கிரகம், பகுத்தறிவுக்குள்ள கிரகம். ஒரு விஷயத்தை பகுத்தறிச்சு பார்க்குறதுக்கு வந்து புதன் தான் முக்கியமான கிரகம். அவர் வந்து உங்கள் ராசிக்கு ராசிநாதன். உங்கள் ராசிக்கும் சரி 4ஆம் வீட்டுக்கும் சரி, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கும் அவர் தான் வர்றாரு. இப்போ வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பலன் கொடுக்குறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதன் வந்து லக்கண ரீதியாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மிதுன லக்கணத்தில் சோ லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, மேச லக்கணத்துலேருந்து பிறந்திருப்பீங்க. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி அப்படின்னு வரிசையாக போகும். 12 லக்கணம் இருக்கும். இந்த 12 லக்கணத்துக்குமே புதன் வந்து 2 லக்கணத்துக்கு ஆகாத கிரகம். மேசத்துக்கு விருச்சிகத்துக்கு ஆகாத கிரகம் அவயோகி. புதன் வந்து மேசத்திலையும் விருச்சிகத்திலையும் சம்மந்தப்படக்கூடாது. அதுபோக மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல வாய்ப்பை கொடுக்க மாட்டார். பொதுவாக மிதுன ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது, பேசிக்காகவே நல்லா இருக்காது. ஏன்னா சஷ்டாகச அமைப்பு. இவங்க வந்து முன்னுக்கு பின் முரணாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் கோஆர்டினேஷனாக வர மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தேன் கழுத்தேன்னு செஞ்சுக்கிட்டு பின்னாடி கையை பேசிட்டு இருப்பாங்க, பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த வீடியோ கேட்குற நேர்கள் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருந்தீங்க மிதுன ராசிலனா கொஞ்சம் அவத்தை கூட ஆலோசனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து புதன் அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டார். உங்கள் ராசிநாதன் இருந்தாலுமே 100க்கு 50 மார்க் தான் போடுவார். அதேமாரி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேச லக்கணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல தான்
வருது ராசி, ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஓரளவு விருச்சிக லக்னத்தை காட்டிலையும் மேச லக்னத்துக்கு புதன் நல்ல பலனை கொடுப்பாரு. இருந்தாலும் பரிபூர்ணமாக கோஆப்ரேட் பண்ண மாட்டார். அதுபோக புதனுக்கு வந்து ஆகாத வீடு இன்னும் ஒரு வீடு இருக்குது, கடகம். கடகம் வந்து புதனுக்கு ஆகாது. ஏன்னா சந்திரனை வந்து எதிரியாக நினைப்பார். புதன் வந்து நவகிரகங்களையே எதிரியாக நினைக்கிற 2 கிரகம், சந்திரன், அடுத்து செவ்வாய். புதன் வந்து பொதுவாக சந்திரன் சாரத்திலையும் செவ்வாய் சாரத்திலும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஜாதகருக்கு நல்லா படிப்பு வரும்னு அர்த்தம். சரியா? நல்லா படிப்பார், நல்ல நிலைமையில் இருப்பார். இல்லைன்னா படிப்பில் தடை வரும், தடையை கொடுப்பார். படிக்கணும்னு நினைப்பார், ஆனால் படிக்க விட முடியாமல் தடுக்கும். சந்திர சாரத்தில் இருக்கக்கூடாது. சந்திர சாரம் திருவோணம், அஸ்தம், ரோஹிணி. செவ்வாய் சாரம் அவிட்டம், சித்திரை, மிருகசீரிஷம். இன்னும் நினைப்பீங்க நீங்கள், ஏன் மிருகசீரிஷம்னு சொல்கிற, நான் மிதுன ராசியில் தான் பிறந்திருக்கேன், என் நட்சத்திரத்தில் புதன் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. உங்கள் நட்சத்திரத்தில் அவர் இருக்கக்கூடாது. உங்கள் நட்சத்திரத்தில் உங்கள் ராசியில் நின்னார்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பில் வந்து வீக்க கொடுத்துருவார். ஏதோ ஒன்று ஒரு தடையை கொடுத்துருவார். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த 2 நட்சத்திரமும் சந்திரனுக்கு வந்து அவயோகி நட்சத்திரங்கள். புதனுக்கு வந்து அவயோகி நட்சத்திரங்கள். சந்திரனும் செவ்வாயும் புதனுக்கு ஆகாது. அது மாதிரி புதன் வந்து தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் சமபங்களை தான் கொடுப்பார். ஏன்னா குரு வந்து அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா குரு வந்து ஒரு அன்னபிஷியலாக அவருக்கு பிடிக்காது. அதனால் குருவே அவர் ஏற்றுக்க மாட்டார். அதனால் தனுசு மீனத்தில் இருக்கிற புதன் வந்து அந்தளவு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். அதுபோல் மீனத்தில் நீசம் அடைவார் அவர். ஸோ நீச விட இருக்கிறதுனால மீனத்தில் இருக்கிற புதன் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்க மாட்டார். ஆளை மக்காக்கிடுவார். அப்படி வந்து அந்த ஆள் அறிவுபூர்வமாக இருக்கணும்னா குரு, வீடு கொடுத்த குரு உச்சம் பட்டு வலுப்பெறணும். சரி நேர்களே, அதுக்கு மேலே சொன்னோம்னா ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் தனுசு மீனத்திலையும் புதன் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ 4 வீடு ஆகிப்போச்சு. மேசம், விருச்சிகம், தனுசு, மீனம். இந்த 4 இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அடுத்து கடகம், 5 வீடு ஆகிப்போச்சு. கடகம், விருச்சிகம், மேசம், தனுசு, மீனம். இந்த 5 வீட்டை தவிர மற்ற இடத்துல புதன் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? மற்ற எல்லா வீடுமே அவருக்கு நல்ல பிடித்த வீடுகள் தான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோக புதன் லக்கண ரீதியாக அவர் வந்து 1ஆம் வீட்டில் இருக்கலாம், லக்கணத்திலே இருக்கலாம். லக்கணத்திலே புதன் இருந்தாருன்னா திக்பலம், நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவர் வந்து இப்போ ஈவன் வந்து கடக லக்கணத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கடகத்தில் இருந்தாலும் ஆதிபதி விசேஷத்தை கொடுப்பாரு, காரகத்துவத்தை கெடுத்துருவார். சரியா? ஒரு கிரகத்துக்கு வந்து ஆதிபதி விசேஷம் இருக்குது, காரகத்துவம் இருக்குது. காரகத்துவம்னா அந்த கிரகத்தோடைய செயல்பாடுகள். ஆதிபதி விசேஷம்னா அந்த கிரகம் அந்த லக்கணத்துக்கு வந்து எந்த வீடு சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா புதன் வந்து உங்கள் கடக லக்கணத்துக்கு வந்து 3-12 கூடையவன். சரியா? மிதுனத்துக்கும் கன்னிக்கும் 3-12 கூடையவன். அந்த ஆதிபதி விஷயத்தை கொடுப்பாரு, காரகத்தை கெடுத்துருவார். அவருக்கு வந்து படிப்பை கொடுக்க மாட்டார், புத்திஸ்தலத்தனத்தை கொடுக்க மாட்டார், ஒரு அறிவுபூர்வமாக இருக்க மாட்டாங்க, நண்பர் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், ஒரு முன் யோசனை இருக்காது. இப்படி சில அசுப பலன் கொடுப்பாரு. ஆனால் ஆதிபத்திய விஷயத்தை கொடுத்துருவார். சரியா? வெளிநாட்டு வேலையை கொடுப்பாரு, இளைய சகோதர விஷயத்தை நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. இப்படி சில பலன்களை கொடுப்பாரு. அது மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஆதிபத்தியம்னா அந்த வீட்டினுடைய தன்மை, காரகத்துவம்னா அந்த கிரகத்துடைய செயல்பாடுகள். அந்த கிரகம் இறைவனால் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோ அதை அந்த கிரகம் கொடுக்காது. புரியுதா? புதன் இறைவனால் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறாரு? படிப்புக்காக படைக்கப்பட்டிருக்கிறாரு. வித்யாகாரகன் புதன். அப்படின்னாலே ஒரு கொட்டேஷன், ராயல் கொட்டேஷன் வந்து வித்யாகாரகன். வித்தியக்கு அதிபதி புதன் தான். ஒரு மனிதனுக்கு படிப்பு வருது, அவருக்கு புதன் தான் காரணம். சரி சார், அவர் படிக்கலை, நல்லா மேதையாக இருக்கிறாரு, படிக்காத மேதையாக இருக்கிறாரு, அதுக்கும் புதன் தான் காரணம். சரியா? ஸோ அறிவுக்கும் சரி, கல்விக்கும் சரி, புத்திசாலித்தனத்துக்கும் சரி, 3க்குமே வந்து புதன் தான் காரணம். ரைட்டு. இப்போ வந்து புதன் வந்து லக்கணத்தில் இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம். லக்கணத்திலிருந்து 3ஆம் வீட்டில் இருக்கலாம், 4ஆம் வீட்டில் இருக்கலாம், 5ஆம் வீட்டில் இருக்கலாம், 7ஆம் வீட்டில் இருக்கலாம், 9ஆம் வீட்டில் இருக்கலாம், 10ஆம் வீட்டில் இருக்கலாம், 11ஆம் வீட்டில் இருக்கலாம். இந்த இடத்துலலாம் புதன் லக்கண ரீதியாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நான் ராசிக்கு சொல்லலை, லக்கணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா லக்கணம் தான் மெயின். ஏன்னா லக்கணத்துக்கு தான் தசாபுத்தி பலன்கள் நடக்கும், ராசிக்கு வந்து கோச்சார பலன்கள் நடக்கும். இதுதான் ஜோதிடம். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு வந்து கோச்சார பலன்கள். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நாங்கள் போடுற வீடியோ, அப்புறம் மற்ற யூடியூப்பில் நீங்கள் கேட்குறது, டிவியில் பார்க்குறது, பேப்பரில் படிக்கிறது எல்லாமே வந்து கோச்சார பலன்கள் தான். ஆனால் உங்கள் தசாபத்தி வந்து லக்கண ரீதியாக தான் நடக்கும். லக்கண ரீதியாக ராசியை மையப்படுத்தி தான் நடக்கும். ஸோ அதுலேயும் வந்து ராசி வருது. ஏன்னா சந்திரன் என்ற ராசியிலிருந்து நட்சத்திரங்கள் ஆரம்பிக்குது. சரியா நேர்களே? அப்படி தான் பலன்களை எடுத்துக்கணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து புதன் வந்து பொதுவாக வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6, 8, 12 இந்த இடத்துல புதன் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இதில் 8ஆம் இடத்துல ஒரு சின்ன ஒரு நன்மை இருக்குது. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பாரு அப்படிம்பாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை பார்த்தாருன்னா பேச்சு மூலியம் வருமானம் வரும், நல்ல பேச வைப்பார். பேசியே வந்து அவங்க சம்பாதிப்பாங்க, வாயால் சம்பாதிப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஸோ 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஓரளவு பரவாயில்ல, வருமானத்தை கொடுத்துருவார். சரியா? இப்போ தேவைக்கு வந்து பணத்தை கொடுத்துருவார். மற்ற இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 6, 8, 12 புதன் இருக்கக்கூடாது. ரைட்டு சார், புதனை பற்றி ஓரளவு சொல்லியாச்சு, 15 நிமிஷமாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் வந்து புதன் வந்து எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு சர்வே பார்த்துருவோம். அதுக்கு பின்னாடி லக்கண ரீதியாக பார்ப்போம். நான் அந்த வீடியோ லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த பகுதி போடுறேன். ஏன்னா நிறைய பேசி உங்களை நான் துன்புறுத்த விரும்பலை. நிறைய கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், உங்களால் வாங்க முடியாது.
ஏன்னா புதனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய காரகத்துவங்களுமே நூற்றுக்கணக்கில் இருக்குது. அதை பற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் பேசலாம் நம்ம. சரியா? அது வந்து நம்மளோட நோக்கம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும். அதுபோக புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கணும். புதன் திசை வந்து உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் ஆரம்பத்தில் யாருக்கு இப்போ இப்படி நடக்கணும்னு. புதன் திசை நடக்கிறதுக்கு அந்த தசா புத்தியை சொல்லணும். புதன் திசையில் ஒவ்வொரு புத்தியில் நடக்கும். அதுக்கு பலன்கள், பரிகாரம், வழிபாடு சொல்லணும். நான் தசா புத்தி பலன்களை முடிஞ்சால் இந்த வீடியோவில் சொல்லுவேன், இல்லைனா அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். சரியா? இந்த வீடியோ லென்த்தை பொறுத்து நான் அதை கவர் பண்ணுவேன். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் வராது, ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட்டு. ஏன்னா புதனை பற்றி சொல்லணும்னா ராசி ரீதியாக சொல்லணும், ரவுண்டு வரணும் 12 ராசிக்கும். அடுத்த லக்கண ரீதியாக சொல்லணும், அவருடைய பார்வை பலனை சொல்லணும். அதுக்கடுத்து வந்து தசா புத்திக்கு வரணும், அப்புறம் பரிகாரம், வழிபாடுக்கு வரணும். இந்த 5 விதமாக சொன்னால் தான் புதனை பற்றி முழுமையாக சொல்ல முடியும். முழுமையாக யாராலும் சொல்ல முடியாது. இறைவனும் ஒருவனால தான் முழுமையாக சொல்ல முடியும். எனக்கு உட்பட்ட அறிவுக்கு, நான் கற்ற கல்விக்கு, நான் கற்ற ஜோதிடத்துக்கு உட்பட்டு தான் நான் கருத்தை சொல்கிறேன். முழுமையாக யாராலும் சொல்ல முடியாது. முழுமை என்ற வார்த்தைக்கு இங்கே இடமே இல்லை. முழுமை பெற்றவர்கள் யாருமே இல்லை. எல்லாம் அறிந்தவன் இறைவன் தான். ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுனாலே 360 வருஷம் இருக்கணுமா. 360 வருடம் ஒரு மனிதன் வாழ்கிறானா அவன் அப்போ தான் ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுமா. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை வந்து 120 வருடம், 3 பிறப்பு எடுக்கணும். 120 வருஷம் யாரும் வாழ போகிறது கிடையாது. 70-80 போய் சேர்ந்துடுறோம். ஆனால் 360 வருடம் ஒரு மனிதன் முழுமையாக வாழ்ந்து அவன் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டால் தான் ஜோதிடத்தில் முழுமை அடைவான்னு வேத ஜோதிடத்தில் சொல்லுது. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எத்தனை ஜோதிடர் சொல்கிறாங்கன்னு தெரியல. எத்தனை ஜோதிடர் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஜோதிடங்கிறது வந்து ஒரு புனிதமான ஒரு தொழில். இறைவனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அடுத்து இந்த தொழில். ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்ட தொழில், இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டு நவக்கிரகங்களுடைய பொறுப்பில் இருக்கிற தொழில். இதை வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து பிளானட்ஸ் தான், நவக்கிரகங்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். ஓகே நேர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம புதனுக்கு வந்துடுவோம். உங்கள் ராசிநாதனுக்கு வந்துடுவோம். புதன் மேசத்தில் இருந்தால் என்ன பலன்களை சார் கொடுப்பாரு? என் ராசி கட்டத்தில் மேசத்தில் இருக்கிறாரு, எனக்கு பொதுவாக அவர் என்ன பலன் சார் கொடுப்பாரு அப்படின்னா, மேசத்தில் இருக்கிற புதன் ஜாதகரை நல்லவர் ஆக்குவார், வல்லவர் ஆக்குவார். திட்டமிட்ட காரியத்தை நல்ல முடிப்பார். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு முடிகிற வரைக்கும் ஓய மாட்டார். சதா அதிலே இருப்பார், அந்த சிந்தனையிலே இருப்பார். அந்த காரியத்தை முடிகிற வரைக்கும் ஒதுங்க மாட்டார். சமுதாயத்தில் ஒரு நல்ல பெரிய லெவலுக்கு போவார். மந்திரி, மக்கள், வெகுஜன தொடர்பு, பப்ளிக் ரிலேட்டடாக பெரிய லெவலுக்கு ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஆனால் மனம் வந்து ஒரு நிலையற்ற மனமாக இருக்கும். ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. இருந்தாலும் சாதனை செய்வதில் வல்லவராக இருப்பார். எதனாச்சும் ஒரு ரெக்கார்டு பண்ணிடுவார். சரியா? ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மேசத்தில் வந்து புதன் வந்து ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. அதுபோக அவர் வீடு கொடுத்த செவ்வாய் சிறப்பாக இருந்தாருன்னா இன்னும் கூடுதல் பலன்களாக இருக்கும். எப்போயுமே ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்குன்னா, அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நன்மை இருந்துச்சுன்னா அந்த கிரகம் கொடுக்குற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான். சரியா? 80 மார்க் எடுக்கிற பையன் வந்து 90 மார்க் எடுக்கிற மாதிரி. எப்படி 90 மார்க் எடுக்கிறான்னா, அவன் ஏற்கனவே நல்லா படிக்கிற பையன் தான், ஆனால் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கணும் எனக்கும். அடுத்து வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு, சுக்கிர வீட்டில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். நல்ல அறிவுபூர்வமாக இருப்பாங்க, புத்தி கூர்மையாக இருப்பாங்க. செல்வமும் செல்வாக்கும் இருக்கும், சொல்வாக்கும் இருக்கும். நல்ல வாழ்க்கையில் நல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெரிய லெவலுக்கு போவாங்க, நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க. இறக்க குணம் இருக்கும், நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்து உதவுவாங்க. பெண்கள் விஷயத்தில் பிரியமாக இருப்பாங்க, ஆசபாசமாக இருப்பாங்க. திரைப்படத்துறையில் நல்லா சைன் பண்ணுவாங்க. கலைத்தொடர்பு நல்லா இருக்கும். சரியா? அது கலைத்தொடர்பு நிறைய இருக்குது. இயல், இசை, நாடகம், கைத்தொழில், இப்படி நிறையா இருக்குது. அதில் வந்து நல்ல ஒரு வல்லுநராக இருப்பாங்க, நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவாங்க. மிதுனம் சொந்த வீட்டிலே இருக்கிறாரு, ஆட்சி பெற்று இருக்கிறாரு. நீண்ட ஆயுள் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பெரிய சொத்து சேர்க்கை நடக்கும். வெளிநாடு செல்கிற யோகத்தை கொடுப்பார். மிதுனத்தில் புதன் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வெளிநாடு கடற்கடந்து போவாங்க, தூரதேச பயணம் இருக்கும். டாக்டரேட் படிப்பாங்க, ஆராய்ச்சி செய்கிறது நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசனை பண்ணுறது. அதாவது சில பேர் வந்து அப்படி தான் போவாங்க. இப்போ வந்து நம்ம பெரிய லெவல் போகணும், எம்ஃபில் பண்ணணும், பிஹெச்டி பண்ணோம்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் ரொம்ப போகணும் நம்ம. சரியா? அதில் டீச்சிங் பண்ணிட்டு போனோம்னா தான் அதில் பெரிய லெவலாக முடியும். ஸோ இவங்களாம் ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் லெவலுக்கு போவாங்க, கௌரவ பட்டம் கிடைக்கும். எப்போயுமே ஆள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, டயர்னஸே ஆக மாட்டாங்க. சுறுசுறுப்பாக தேனி மாதிரி சொல்லிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து கடகத்தில் இருக்கிறாரு. கடகம் வந்து அவர் பகமை உள்ள வீடு தான், சந்திர வீடு தான். அதுவும் அமாவாசை சந்திரன் வீட்டில் இருந்தாலும் நல்ல பலன் இருக்காது. கடகத்தில் இருந்தாலுமே அந்த கடகத்துக்கு ராசிநாதன் சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாருன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. பௌர்ணமி சந்திரனா எப்படி சார் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். சந்திரன் வந்து வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி திதிக்குள்ளே கூட இருக்கணும். அப்போ தான் சந்திரனுக்கு ஒளி இருக்கும். அப்படி ஒளி உள்ள சந்திரன் வீட்டில் கடகத்தில் புதன் இருந்தாருன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படி இல்லை சார் அப்படின்னா நல்ல ஒழுக்கம் இருக்காது, டிசிப்ளின் இருக்காது. சரியா? மனம் அலைபாஞ்சு கொண்டே இருக்கும். சந்திரன் மனோகாரகன் அல்லவா, மனதை ஒருமுகப்படுத்த முடியாது. ஸோ கடகத்தில் இருக்கிற புதன் வந்து மனதை வந்து அலைபாகி விட்டுட்டே இருப்பார். திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. பொருளாதார ரீதியில் பெருசாக சம்பாதிக்க முடியாது. பணம் ஏற்றம் இருக்காது, கையில் காசு பணம் இருக்காது, கடன் வாங்குற மாதிரியே தான் இருக்கும். பெரிய லெவலுக்கு ரீச் ஆக முடியாது, பெரிய பொசிஷனுக்கு போக முடியாது, பணக்காரன் ஆக முடியாது. வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு வறுமை கோட்டு கீழே தான் வளர்கிற மாதிரி ஒரு அசுவ பலனை கொடுத்துருவார்.
அடுத்து சிம்மம். சிம்மத்தில் இருக்கிற புதன் வந்து பேச்சாளர் பெரிய சாதனை பண்ணுவாங்க. நல்லா பேச்சாளர் இருப்பாங்க. பேச்சாளர்னா என்ன, பட்டிமன்ற பேச்சாளர், அரசியல் பேச்சாளர், சமய பேச்சாளர், அப்புறம் பிரசங்கம் பண்ணுறவங்க, இப்படி நிறையா இருக்குது. பேசி பிழைக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், இப்படி பேச்சு பிழைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பேச்சில் வந்து பெரும் சாதனை பண்ணுவாங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக பெரிய ஏற்றம் இருக்கும். அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கும். அரசாங்கத்தோடைய பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. அரசாங்கத்தோட கவுன்சிலிங்கில் இருப்பாங்க. அந்த வெளியுறவு துறையில் அமைச்சராக இருக்கிறது, அரசாங்கத்துக்கு சில திட்ட கமிஷனாக இருக்கிறது, அரசாங்க விஷயத்தில் பெரிய லெவலில் ஒரு மதிநுட்பமாக இருக்கிறது. அது எப்படின்னா அரசாங்கத்துக்கு வந்து ஆலோசனை சொல்கிறது, இல்லைனா மந்திரிகளுக்கு பிஏவாக இருக்கிறது, இப்படி அரசு தொடர்பில் ஒரு ஆலோசகராக இருக்கிறது. இந்த அமைப்பை கொண்டு போவார். நல்ல அந்தஸ்து இருக்கும். பெரிய இடத்துக்கு நல்லா ரீச் ஆவாங்க. பெரிய அந்தஸ்து, புகழ், கௌரவம்லாம் சிம்மத்தில் இருக்கிற புதன் கொடுப்பார். ஏன்னா சிம்மம் வந்து அவர் பிடித்த வீடு. அது புதனுக்கு வந்து ரொம்ப அதிநட்பு வீடு வந்து சிம்மம் தான். அதுக்கடுத்து வந்து அவரோட சொந்த வீடு மிதுனம், கன்னி. நட்பு வீடு வந்து மகரம், கும்பம். சம வீடு வந்து தனுசு, மீனம். பகை வீடு வந்து விருச்சிகம், கடகம். சம வீடு வந்து மேசம். ரிஷபமும் துலாமும் அவருக்கு நல்ல நட்பு வீடு தான். சரியா? இப்படி தான் புதனுக்கு வந்து பார்க்கப்படுகிறது. கன்னியில் இருக்கிற புதன் வந்து மூலத்திரிகோணம் ஆட்சி உச்சம் அடைகிறாரு. அவருக்கு வந்து உச்ச வீடு கன்னி தான். பார்வைக்கு மிகவும் கவர்ச்சியாக இருப்பாங்க. ஆள் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வைஸ் நல்லா இருப்பாங்க. பார்த்தாலே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேரை பார்த்தோம்னா மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த காரணம் என்னென்னா புதன் வந்து கன்னியில் இருப்பார். கூடுதலாக புதனை பற்றி சொல்லணும்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அது ரொம்ப சொல்லி ஆகணும். ஒருத்தங்க வந்து எப்போயுமே பார்க்க இளமையாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு புதன் தான் காரணம். ஒரு 40 வயசு ஆளை பார்க்குறோம், ஆணோ பெண்ணோ, ஆனால் அவங்க பார்வைக்கு வந்து ஒரு 25 வயசு ஆள் மாதிரி இருப்பாங்க. வயசை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன 25 வயசு இருக்குமா கட்டோம்னா அவங்க 40+ அப்படிம்பாங்க. 40+ம்பாங்க. ஆனால் அவங்களுடைய முகபாவனை, முக குளிர்ச்சி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 25 வயசு மாதிரி தான் இருக்கும். அது காரணம் வந்து புதன் தான். அந்த உடம்புல வந்து அழகை கொடுத்து அந்த அழகை குறைவிடாமல் இருப்பார். உடம்புல ஒரு குழுகுழுப்பை கொடுப்பார். அந்த உடம்பு வந்து குழுன்னு நல்லா கவர்ச்சியாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, தளண்டு போக மாட்டாங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். சரியா? அந்த இதை கொடுக்குறவர் புதன் தான். அந்த அமைப்பை கொடுக்குறவர் தான். அந்த புதன் வந்து கண்ணியில் இருந்தார்னா பார்க்கறதுக்கு வந்து கவர்ச்சியாக இருப்பாங்க. சாதாரண நிலையிலேருந்து பெரிய லெவலுக்கு சீக்கிரம் ரீச் ஆயிடுவாங்க. அதாவது எப்படின்னா இவங்க வாழ்க்கையில் வந்து 10 வருஷம் முன்னாடி பார்த்துருந்தோம்னா ரொம்ப டவுனில் இருந்திருப்பாங்க. 2014 பார்த்துருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. 2024 பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிருப்பாங்க. இவர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பெரிய லெவலுக்கு போய் வீடு கட்டி பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பாரு கண்ணியில் இருக்கிற புதன். அதே மாதிரி புதன் வந்து கணித தொடர்பும் இருக்கும் இவங்களுக்கு. மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸ், இது ஐடி, கணித சம்மந்தப்பட்டது, சயின்ஸ் ரீதியாக உள்ளது, சிஸ்டர் ரீதியாக உள்ளது, இதிலெல்லாம் நல்லா சைன் பண்ணுவாங்க. ஐடி ஃபீல்ட்லேயும் நல்லா சைன் பண்ணுவாங்க. நல்ல ஒழுக்கம் இருக்கும். கோயில் ஒழுத்துக்கு போயிட்டு வருவாங்க. அருள் சக்தி இருக்கும். பத்திரிக்கை துறையில், மீடியா, டெலிவிஷன் இதுலேயும் நல்ல லெவலுக்கு போவாங்க. ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறது நல்ல வாய்ப்பு தான் இருக்குது. நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க. அதுபோக புதன் வந்துங்க குருவோட சேர்ந்துருக்கலாம். குரு அவர் பிடிக்காது இருந்தாலும் குருவோட சேர்ந்துருக்கலாம். பௌர்ணமி சந்திரன் பார்வையிலையும் இருக்கலாம், ஒளிச்சந்திரன் பார்வையிலையும் இருக்கலாம், ஒளிச்சந்திரன் கூட சேர்ந்துருக்கலாம். எக்காரம் முன்னிட்டு அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருக்கூடாது. சூரியன் கூட சேர்ந்து இருக்கலாம், ஆனால் ரொம்ப நெருங்கி போயிடக்கூடாது. இப்போ இருக்கிறாரு பாருங்களா, அது மாதிரி இருக்கக்கூடாது. அஸ்தமனம் ஆகக்கூடாது. ஓரளவு டிஸ்டன்ஸில் இருக்கலாம். ஒரு 15 டிகிரி முன்பின்னு விலகி இருந்தார்னா புதன் இயல்பு நிலையில் இருக்காருன்னு அர்த்தம். அதுபோக புதன் சுக்கிரன் பார்வையில், சுக்கிரன் கூட சேரலாம். சுக்கிரன் பார்வைக்கு வர மாட்டார். ஏன்னா சுக்கிரன் புதனும் முன்பின் போகிற கிரகம் தான், கூட்டு கிரகங்கள். அதனால் சுக்கிரன் கூட புதன் சேர்ந்திருந்தானா ரொம்ப சிறப்பு. எக்காரம் முன்னிட்டும் செவ்வாய் பார்வைக்கு புதன் வரக்கூடாது. செவ்வாய் உடைய 4, 7, 8 பார்வைக்கு வரக்கூடாது. செவ்வாய் கூட சேரக்கூடாது. சூரியன் கூட சேரக்கூடாது. அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. சனி பகவான் கூட சேரலாம், ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா சனியும் புதனும் நண்பர்கள் தான். கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் வாயடிக்கிற தன்மை இருக்கும். கொஞ்சம் நேருக்கு மாறாக இருப்பாங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு கெட்டு போக மாட்டாங்க. எதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க மாட்டாங்க. ஓரளவு நார்மலாக இருப்பாங்க. புதன் ராகு கூட சேரக்கூடாது. ராகு கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணும் இல்லையா. ராகு கூட ரொம்ப போய் சேரக்கூடாது. ராகு கூட சேர்ந்துட்டாங்கன்னா ராகுவை சுபத்துப்படுத்திட்டு இவங்க ஒரு மாதிரியாக இருப்பாங்க. சரியா? அது அறிவை வந்து கெட்ட வழியில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சூதாட்டம்னு போயிடுவாங்க. அதாவது சூதாடுறதுக்கு வந்து அறிவு வேணும். செஸ் விளையாடுறதுக்கு அறிவு வேணும். ஒரு மனிதன் வந்து செஸ் விளையாடுறது வந்து என்ன, அதுவும் சூதாட்டம் தான். செஸ்ஸு விளையாடுறது வந்து அந்த காலத்தில் வந்து ராஜாவும் செஸ் விளையாடுவாங்க. ஒரு ராஜா செஸ் விளையாட்டில் தோத்துட்டாருன்னா அந்த நாட்டை வந்து இன்னொரு ராஜா பிடிச்சிக்கிடுவார். சண்டையே போட மாட்டாங்க. யாருக்கும் எந்த அழிவும் இருக்காது. அறிவுபூர்வமாக விளையாடுவாங்க. அறிவுபூர்வமாக அந்த ராஜாவுக்கு செக் வச்சு அந்த ராஜா தோற்று போயிட்டாருன்னா அந்த நாட்டை இன்னொரு ராஜா பிடிச்சிக்கிடுவார். இதே மாதிரி தான் அந்த சூதாட்டமும் அப்படி தான். சரியா? சீட்டு விளையாடுறது, ஸ்மக்லிங் பண்ணுறது, அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் எவ்வளவாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கிற சில காரியங்களுக்கு புதன் வருவார். அவர் ராகுவோட சேர்ந்துருந்தாருன்னா அது மாதிரி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ராகுவோட சேர்ந்துருக்குது அந்த நல்ல அமைப்பு இல்லை. கேது கூட சேரலாமான்னா பரவாயில்ல. கேது கூட சேர்ந்தாருன்னா ஓரளவு பரவாயில்ல. கிரகணம் பண்ணாலுமே ஓரளவு சூட்சும அளவோடு இருப்பார். ஓரளவு அறிவுபூர்வமாக இருப்பாங்க. அறிவுக்கு அப்பாற்பட்டு ஞானமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப டீப்ஸாக திமிரிட்டே இருப்பாங்க.
என்னடா இப்படி வாழலாம் இப்படி வாழ்க்கை அப்படின்னு ஒரு பற்றட்டு ஒரு லெவலுக்கு போவாங்க. ஏன்னா கேது வந்து ஒரு ஞானகாரகன், புதன் வந்து ஒரு அறிவுக்காரகன். அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. சாமியை கும்பிடும்போது நினைப்பாங்க, சாமி வந்து கல்லில் தானே இருக்குது, ஏன் சாமியை கும்பிடணும். ஆனால் சாமியை கும்பிடுவாங்க, ஆனால் கும்பிடும்போதே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுலேயுமே ஒரு ஆராய்ச்சி மனப்போடமே இருப்பாங்க. அந்த இதை வந்து கேதுவும் புதனும் கலந்து கொடுப்பாங்க. ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரகங்களை பற்றி பேசும்போது அந்த கிரகங்களுடைய காம்பினேஷனையும் சொல்லணும். இந்த காம்பினேஷனுங்கிறது பெரிய சப்ஜெக்ட், கிரக சேர்க்கைங்கிறது. அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். புதனுடைய கிரக சேர்க்கை, அவர் ஒவ்வொரு கிரகத்தோடு சேர்ந்து எப்படி பலன்கள் கொடுப்பாரு. அதுக்கடுத்து புதனுடைய காரகத்துவம், அவர் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலனை கொடுப்பாரு, அதுக்கு வந்து ஒரு தனியாக வீடியோ போடுறேன். எல்லாத்தையும் இதை போட்டு சேர்த்துக்க வேண்டாம். இப்போ வந்து அவர் எந்தெந்த ராசியில் இருந்தார்னா என்னென்ன பெனிஃபிட்டை கொடுப்பாருன்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து துலாமில் இருக்கிறாரு. துலாம் வந்து நல்ல வீடு தான் அவருக்கு, சுக்கிர வீட்டில் தான். துக்கிர வீட்டில் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். தான் வீட்டுக்கு அவர் வந்து மறையாமல் இருப்பார். துலாமில் இருக்கிறது பெரிய விஷயம் என்னென்னா, தான் வீட்டுக்கு அவர் கிரகம் எந்த கிரகம் மறையக்கூடாதுங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க. நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரகமே தான் வீட்டுக்கு மறையாமல் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் நல்ல பலன்களை கொடுக்கும், தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும், ஆதிபத்தியத்தை விஷயத்தை கொடுக்குதோ இல்லையோ காரகத்துவத்தை கொடுக்கும். புதன் வந்து துலாமில் இருந்தார்னா தான் வீடு மிதுனத்துக்கு 5ஆம் வீட்டில் இருப்பார், கன்னிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பார். ஸோ இது அருமையான அமைப்பு. ரிஷபத்தில் இருந்தால் கூட அவர் வந்து தான் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருப்பார், மிதுனத்துக்கு 12ஆம் வீட்டில் இருப்பார். ஆனால் துலாமில் இருந்தார்னா தான் வீட்டுக்கு கோணத்திலையும் இன்னொரு வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, துலாமில் இருக்கிற புதன் வந்து தத்துவ மேதையாக இருப்பாங்க, நல்லா படித்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் மாதிரி பெருசாக போவாங்க. அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த அமைப்பு இருக்கும். ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இல்லைன்னா அவங்களாம் பெருசாக ரீச் ஆகிருக்க மாட்டாங்க. தத்துவ மேதைகள், தத்துவ ஞானிகள் ஜாதகத்திலலாம் புதன் வந்து துலாம் சம்மந்தப்பட்டிருப்பாரு. மறைந்த ரகசியங்களை வெளியே கொண்டு வருவாங்க. எந்த ரகசியம் இருந்தாலும் சரி வெளியே கொண்டு வந்துருவாங்க. இவங்களாம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸு, அமலாக்கத்துறை இதிலெல்லாம் இருப்பாங்க. அரசாங்கத்தில் வந்து பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருப்பாங்க. அதாவது மற்றவங்களோட இதை வெளியே கொண்டு வருது. மற்றவங்க வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சம்பாதிச்சிருக்காங்க, அடுத்த சொத்து ஆட்டையை போட்டிருக்கிறாங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து வெளியே கொண்டு வரதுக்கு வந்து அரசு அதிகாரியால் தான் முடியும், சில டிபார்ட்மெண்ட்டால் தான் முடியும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்களாம் வேலை வைப்பாங்க. மறைந்த ரகசியங்களை வெளியே கொண்டு வருது. அதுபோக பார்வைக்கு நல்லா இருப்பாங்க. இவங்களுடைய சாதனைகள் வரலாற்றில் இடம்பெறும். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க பேரெலாம் எப்போயுமே நம்ம நினைவில் இருக்கும். அது மாதிரி இவங்களோட சாதனைகள் வாழ்க்கையில் இருக்கும். தேர்தல் கமிஷனராக கூட இருப்பாங்க. சில தேர்தல் கமிஷனர் பேர்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கும், மறக்க முடியாத அளவுக்கு இருக்குது. சில பேரை சொல்ல வேண்டாம் நம்ம, ஏன்னா அந்த நமக்கு வேணாம், புதுவெளியில் சொல்ல வேண்டாம். அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் சொல்லலாம், ஏன்னா அவங்களாம் வந்து வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே புத்தகத்தில் வந்துருச்சு அவங்க பேரெலாம். இப்போ நடைமுறை வாழ்க்கையிலும் சில பேர் இருக்கிறாங்க. தேர்தல் கமிஷனராக நியாயமான முறையில் பணியாற்றுறவங்களாம் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்காங்க. இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுக்குலாம் துலாமில் வந்து புதன் சம்மந்தப்பட்டிருப்பார். ஒன்று சுக்கிரன் கூட சம்மந்தப்பட்டிருப்பார், இல்லைனா துலாமை பார்த்துருப்பார், மேசத்துலேருந்து துலாமை பார்த்துருப்பார், வாட்டர் மேபி துலாமை கூட சம்மந்தப்பட்டிருப்பார். இவங்க மனம் இருந்த போதிலும் இவங்க மனம் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். மனம் வந்து ஒரு ஸ்டெடி மைண்டில் இருக்கிறாரு. 1000 தான் ஒரு ஆக்கப்பூர்வமாக இருந்தாலுமே மனம் வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து விருச்சிகத்தில் புதன் இருக்கிறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விருச்சிகம் வந்து அவர் பிடிக்காத வீடு, செவ்வாயோட ஸ்திர வீடு அவருக்கு பிடிக்காது. அங்கே இருந்தாருன்னா ஒழுக்கம் இருக்காது, டிசிப்ளின் இருக்காது, பெண்கள் மூலியம் பிரச்சனை இருக்கும். ஆணாக இருந்தால் பெண்கள் மூலிமா பிரச்சனை இருக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலிமா பிரச்சனை இருக்கும். பெண்கள் மூலியமாக ஆண்கள் மூலியமாக ஒரு நோய் இருக்கும், சரியா? அது வந்து ஏதோ ஒரு நோய், ஒரு ஆகாத நோயாக இருக்கும், சரியா? ஒரு நோய் இருக்கும், நல்ல ஒழுக்கம் இருக்காது, மற்றவங்களோட சண்டை போட்டுட்ருப்பாங்க, சுயநலம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது. புதன் விருச்சிகத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிடுவார் ஜாதகரை. ஆனால் அவர் குரு சுக்கிர தொடர்பு பட்டு ஒரு நல்ல நிலைமையில் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருந்தார்னா ஓரளவு கெட்ட பலன்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். கெட்ட பலன்கள் இருக்கும், ஆனால் கட்டுக்குள்ளே இருக்கும், வெளி உலகத்துக்கு தெரியாது. மருந்து மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அப்படி எதுவும் இல்லை, அவர் விருச்சிகத்தில் இருக்கிறாரு, சனி செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறாரு, ராகு கூட சேர்ந்து இருக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு. அந்த ஜாதகனுக்கு வந்து படிப்பு வராது, ஒழுக்கம் இருக்காது, எதுவும் அறிவுபூர்வமாக செய்ய மாட்டான், கெட்டு குட்டிச்சூராக போயிடுவான். அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருவார். தனுசு நல்ல வீடு தான் அவருக்கு, சரியா? தனுசில் மத்தியம பலனை கொடுத்தாலுமே தான் வீட்டுக்கு மறைய மாட்டார். தனுசுலேருந்து மிதுனத்தை பார்ப்பார், கன்னிக்கு வந்து ஒரு கேந்திரத்தில் இருப்பார். நல்ல அமைப்பு தான். ஸோ தனுசில் இருக்கிற புதன் வந்து நல்ல ஒரு அமைப்பை தான் கொடுப்பார். சமுதாயத்தில் பெரிய லெவலுக்கு போவாங்க, சரியா? உயர்ந்த பண்பு, அறிவு இருக்கும், இவங்க திறமை மேலும் மேலும் இருக்கும், நல்ல ஒரு கையில் காசு பணம் இருக்கும், நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க, ஒரு பெரிய மனுஷன்னு சொல்லி பெரிய லெவலுக்கு போவாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தனுசில். அடுத்து மகரம் ஒரு வீட்டுக்கு 5ஆம் இடம், ஒரு வீட்டுக்கு 8ஆம் இடம். இது மகரத்தில் வந்து புதன் வந்து ஓரளவு மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. கடின உழைப்பு இருக்கும் இவங்ககிட்ட, ஏன்னா மகரம் வந்து உழைக்கின்ற ராசி. அதனால் உழைச்சி பெரிய லெவலுக்கு போவாங்க. தொழிலையும் வந்து கஷ்டப்பட்டு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. திட்டமிட்ட காரியத்தை செய்வாங்க, எதுலேயும் ஒரு வெற்றி பெறுவாங்க. வியாபாரம், தொழில் இதில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. பெரிய மர்ச்சன்ட் சொல்கிற மாதிரி வியாபாரி, தொழிலில் மேக்னெட் சொல்கிற அளவுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் மகரத்தில் புதன் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமாக கஷ்டப்பட்டு செஞ்சு பெரிய லெவலுக்கு பணம் சம்பாதிச்சு நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க.
அடுத்து கும்பம் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை சொல்ல முடியாது. கன்னிக்கு வந்து அவர் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. தன்னுடைய மூலத்துரியோன வீட்டுக்கு ஒரு கிரகம் மறையக்கூடாது. மிதுனத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலுமே கன்னிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, வியாதியை கொடுத்துருவார். மற்றவங்ககிட்ட பகமை பாராட்டுவாங்க. அடுத்தவங்ககிட்ட எப்படா வம்பு தும்பு இழுக்கலாம், அடுத்தவனை வந்து மோட்டிவேஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க குறைய கண்டுபிடிச்சிட்டு அதை நோண்டி நொங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட இருந்து பகமையை ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. இவங்கள பார்த்தாலே சொல்லுவாங்க, அவன் எதனாச்சும் ஒன்று காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பான்ப்பா, ஏதோ ஒன்று தூபம் போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு பேர் எடுக்கிற மாதிரி கும்பத்தில் இருக்க புதன் செய்வார். முன்கோபம் இருக்கும், இருந்தாலும் தொழில் ரீதியாக கணிசமான முன்னேற்றம் இருக்கும். எந்த தொழில் பண்ணாங்களோ அதில் வருமானம் இருக்கும். சரியா, பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். இதெல்லாம் அந்த கும்பத்தில் இருக்கிற புதன் செய்வார். ஜோதிட ஆராய்ச்சியும் கொடுப்பார். சாஸ்திரம், ஆராய்ச்சி, சிஸ்டர் ரிலேட்டடாக ஒர்க்கு, இதுலேயும் வந்து கும்பத்தில் இருக்க புதன் வந்து ஒரு இதை கொடுப்பாரு. சனி பவனுடைய மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு அல்லவா, ஆன்மீக வீடெல்லாம் இருக்கவா, அதனால் அந்த ஆன்மீக வீட்டில் இருக்கிற அறிவு கிரகம் புதன் வந்து சில ஆராய்ச்சி பண்பை கொடுப்பாரு. ஓகே, அடுத்து மீனம் வந்து நீச வீடு. அவருக்கு நீச வீடு தான், இருந்தாலும் தான் வீட்டுக்கு மறைய மாட்டார். அது ஒரு பெரிய பியூட்டி இருக்குது. ஒரு வீட்டுக்கு 10ஆம் இடம், ஒரு வீட்டுக்கு 7ஆம் இடம். இருந்தாலும் நீசத்தில் இருக்கிறதுனால ஓரளவு இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஓரளவு போகும். சரியா, ஓரளவு வந்து அறிவுபூர்வமாக இருப்பாங்க, காரியத்தை கொண்டு போவாங்க. இருந்தாலும் வந்து தோல்வி அதிகமாக இருக்கும். படிப்பில் அந்தளவு ஏற்றம் இருக்காது. எடுபடி, ஏவல், இப்படி அடிமை வேலை பார்ப்பாங்க. பெரிய லெவலுக்கு போக முடியாது. சாதாரண நிலையில் தான் இருப்பாங்க. சாதாரண நிலைமையில் இருந்தே வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. பெரிய லெவலுக்குலாம் ரீச் ஆக முடியாது. மீனத்தில் புதன் இருக்கிறவங்க, மீனத்தில் புதன் இருந்து குரு சுக்கிர தொடர்பில் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நல்ல பலன் கிடைக்கும். சரியா, நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் சில ராசியில் நல்ல பலன்கள் இல்லைன்னாலும் புதனுக்கு வந்து குருவுடைய பார்வை, குருவுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை கிடச்சிச்சின்னா அந்த நிலைமை மாதிரி நல்ல பலன்களை செய்வார். சுக்கிரன் கூட சேர்ந்துருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ மீனத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்காங்கன்னா அருமையான அமைப்பு. நீசபங்க ராஜயோகம் அடைவார். சரியா, வீடு அந்த இடத்துல சுக்கிரை உச்சம் அடைவார் மீனத்தில். ஸோ அதனால் புதனுடைய நீசம் வந்து அங்கே வந்து அடிபட்டு போயிடுவார், நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதுபோக பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறாரு, மீன ராசியிலே இருக்கிறாங்க. இது வராது, ஏன்னா பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா ராசி மாறி போயிடும். நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சந்திரன் பார்வையும் அவருக்கு வரப்போகிறது கிடையாது. ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார். மிதுன ராசியிலிருந்து மீனத்தை பார்க்க முடியாது. மிதுன ராசியில் இருக்கிற சந்திரன் தனுசு ராசியை மட்டும்தான் பார்ப்பார். தனுசில் புதன் இருந்தால் நல்லதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கு என்ன காரணம்னா உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் புதனை பார்ப்பார். அவர் ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா அருமையான அமைப்பு. ஒளிச்சந்திரன் வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமிக்குள்ளே இருந்து பார்த்தாருன்னா அருமையான அமைப்பு. சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் நான் இதோடு நிப்பாட்டிக்கிறேன். சரியா, அடுத்த வீடியோ பதிவில் புதன் லக்கண ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படி, அவர் பார்வை பலன்கள் எப்படி, அதுபோல் லக்கணத்தில் எந்தெந்த நட்சத்திர பாகத்தில் இருந்தால் எப்படி, தசாபுத்தி பலன்கள் எப்படின்னு சொல்கிறேன். கூடுதலாக ஒரு வீடியோ 2 வீடியோ சேர்த்து போடுறேன். பொறுமையாக பாருங்கள். இதுவே வந்து 32 நிமிஷம் ஆகிப்போச்சு. நிறைய வீடியோ போட்டாலுமே இன்னும் பேசணும்னா இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அது வந்து 1.5 மணி நேரம் பேசணும்னா சினிமா படம் பார்க்குற மாதிரி ஆகிப்போகிறோம். அந்த அளவுக்கு நம்மளாம் போக வேண்டாம். ஜோதிடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவோம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும்பாங்க. எதுவுமே வந்து திட்டமாக தான் இருக்கணும். சரியா, கூடுதலாக கொடுக்க வேண்டாம். அதிக இன்பமும் உடலுக்கு ஆபத்து, அதிக துன்பமும் உடலுக்கு ஆபத்து. அதனால் ஜோதிடத்தையும் நான் ஒரு அளவோடவே கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் இந்த பதிவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள், நல்லபடியாக இருக்கும். புதன் வந்து அஸ்தமனமாக இருக்கிறாரு. ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட டாக்குமெண்டேஷன், ஐடி கார்டு, போஸ்டல் ஐடி, ஆஃபீஸ் ஐடி, பேங்க் ஐடி, இது மாதிரி ஐடி, பென்ட்ரைவரு, இது சிஸ்டம் ரிலேட்டடாக உள்ள அசசரிஸ் எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கோங்க. வீட்டு ரேஷன் கார்டை கூட கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கூட்டுறவுக்கும் புதன் தான் வருவார், கோஆபரேட்டிவ்க்கும் புதன் தான் வருவார். ரேஷன் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால அதில் எதோ மிஸ்ஸிங் ஆகும், இல்லைனா தவறுதலை வச்சு தேடிட்டு இருப்பீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மிதுன ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.